எப்படா எப்படா எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாவற்றுக்கும் நல்லவை மட்டுமே கொடுக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, இந்த குரு பெயர்ச்சியிலையாவது நான் வீடு வாங்கிடுவேன், நான் வண்டி வாங்கிடுவேன், நான் வாகனம் வாங்கிடுவேன், எனக்குன்னு திருமணம் நடந்துருமா, புதையல் கிடச்சிருமா மேடம், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை படிச்சிருவேன்ற மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்குமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான கிரகம் தான் குரு. அந்த குரு பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. எப்பயுமே ஒரு பெயர்ச்சி என்பது மற்ற கிரகங்களுடைய ஆளுமையை சேர்த்து தான் இயங்கும். அதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இது குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக குரு மட்டும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, குரு அப்படின்னாலே முழு சுபத்துவம் பொருந்திய ஒரு பிளானட் தான் இல்லையா. அவர் இந்த தடவை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ராசிக்காரருக்கும் மிகச்சரியான யோகத்தை கொடுக்க போகிறார். அதுவும் அவருக்கு பிடித்த உச்ச வீடான கடக வீட்டில் அமர்ந்து அவருடைய கடாட்ச பார்வையான 5ஆம் பார்வையின் மூலமாக விருச்சக வீட்டையும், சமசப்தம பார்வையான 7ஆம் பார்வையாக மகர வீட்டையும், பாக்கிய பார்வையான 9ஆம் பார்வையாக மீன வீட்டையும் பார்க்க போகிறார். இப்படியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் ஜாக் பட்டுங்க எப்பயுமே. ஏன்னா காலத்திற்கு என்னவோ அதுதான் உங்களுக்கும். ஏன்னா நீங்கள் தான் அதை இழுத்து கொண்டு போகக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கிட்டத்தட்ட உங்களுடைய 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை இயக்க போகிறார். எப்பயுமே குரு பார்க்குற பார்வைக்கு கோடி நன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இந்த குரு பார்வை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகுது, எதில் நான் கவனமாக இருக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க குரு முழு சுபத்துவர் எல்லாம் ஓகே தான் மேடம், ஆனால் குரு 11ல் இருக்கும்போதும் பெருசாக பண்ணல, 12ல் பெருசாக பண்ணல, 2ல் பெருசாக பண்ணல, இந்த 4ல் பெருசாக பண்ணல, நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக பார்த்துட்டே தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுயம், நான் எப்பயுமே சொல்வேன் 4ஆம் இடம் அப்படின்னா செல்ஃப், உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல குரு அமர போகிறார். நாடி முறையில் பார்த்தா குரு தாங்க ஜாதகர். அப்போ நீங்களே உங்களை சுயமாக செதுக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த தடவை குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். 8ஆம் இடத்துக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி வண்டி வாகனம் சொத்து விபத்து கண்டம் திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடம். ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். மந்திர உச்சாடனம் 8ஆம் இடம். தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய விஷயம் 8ஆம் இடம். லாட்ரி சீட்டு யோகம் 8ஆம் இடம். பணபரஸ்தானம்னு பேருங்க 8ஆம் இடத்துக்கு. அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பார்வை 10ஆம் பார்வை. அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பிரச்சனை இந்த 6ம் 10ம் தான், நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இந்த தடவை 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். வேலையே இல்லை, நான் சும்மாவே இருக்கேன்னு தவிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு உங்களை இயக்கப்போகுது. அந்த அளவுக்கு காலம் பத்தாது. 24 மணி நேரம் தானே, 25 மணி நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க. 10ஆம் இடம் சொந்த தொழிலுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடம் மகர வீடு, நிலைத்த வீடு வேறு. அந்த இடத்துல போய் குருவுடைய பார்வை விழுதல் அப்படின்றது வாவ் ஃபென்டாஸ்டிக்காக மேஷராசிக்காரர்களை இயக்க காத்திருக்கிறது. இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, நீ அவ்வளோதான் வேஸ்ட்டுன்னு சொன்ன மேஷராசிக்காரர்கள் கூட அப்படியே பின்னாடி 10 பாட்டோட கம்மிங் கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இந்த குரு பயிற்சியிலிருந்து இயங்க காத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. ஓகே, அடுத்து குருவுடைய பார்வை போகக்கூடிய இடம் 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்னாலே அந்த இடத்துல தான் சனி உட்காந்துருக்காரு. 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு மேஷராசிக்காரங்களுக்கு. அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கேருந்து 9ஆம் பார்வை நான் கடாட்ச பார்வையை பார்த்து என் பிள்ளையை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி குரு சனியை தன்னோட கண்ட்ரோலை வைத்திருக்கும் போது அந்த 12ஆம் இடம் அப்படின்றது அயல் நாட்டுக்கு போகக்கூடிய விஷயம், கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கூடிய விஷயம், கடவுளை உணரக்கூடிய விஷயம், ஒன்று முடிந்து ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய விடயம். இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது கூட செவ்வாய் தன்னுடைய வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார். சுக்கிரனுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுடைய அமைப்பையும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி நிகழ்தல் அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு கனவுகளை பலித்தமாக்கி கொடுக்கக்கூடிய, வரலாறு காணாத வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும். எப்படியே நீ வாழ்ந்துடலான்னு பார்த்துட்டு இருந்தவங்க மத்தியில் இப்படி தான் நான் வாழ்வேன்னு சொல்லி வாழ்ந்து காட்டக்கூடிய தன்மை மேஷத்துக்கு வரப்போகுது. கடன் கொடுத்து ஏமாந்தவங்க, முதுகில் குத்தி ஏமாந்தவங்க, நடித்து ஏமாத்தினவங்க, நாடகமாடி ஏமாத்தினவங்க எல்லாருடைய உண்மை சுயரூபம் தெரியும். ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு அமரும்போது சுயம் வெளிப்படும். அப்போ சுயம் வெளிப்படும் போது யாரை எங்கே எப்போ எப்படி வைக்கணுன்ற கிளாரிட்டிக்குள்ளே மேஷராசிக்காரங்க போவீங்க. ஏன்னா இது தெரியாமல் தான் பாவம் நிறைய இடத்துல ஏமாந்து போகிறாங்க. நிறைய சொல்கிற மாதிரி மேஷம் கள்ளம் கபடம் இல்லாத ராசி, அதுக்கு கொஞ்சம் கோவப்பட தெரியுமே தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. வாழ்க்கையில் பிரபஞ்சத்தோட கை நம்மக்கிட்ட இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்க போகிறது. ஸோ எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சொத்துக்கள் குவியக்கூடிய நேரம், இடம் வாங்குறதுக்கான நேரம், மனை வாங்குறதுக்கான நேரம், வண்டி வாங்குறதுக்கான நேரம், எனக்குன்னு ஒரு உடைமை தான் 4ஆம் இடம். நிறைய ட்ரெஸ் வாங்குறதுக்கான நேரம், 4ஆம் இடம் தான் சொக்கா.
அமர்ந்து சாப்பிட நேரம் இல்லாதவங்களாம் உட்கார்ந்து ஒரு இடத்துல நிம்மதியாக சாப்பிட்றதுக்கான அமைப்பு, பொருளாதார வளர்ச்சி, பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்குங்க. ஆனால் சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்குன்றத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். நிறைய பேர் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கும். இருக்கிற வேலையை விட்டு இந்த ஒன்று முடிஞ்சு ஒன்று தொடங்குறதாங்க 12ஆம் இடம். அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது முடிஞ்சு உங்களுக்கு தொடங்கும். இடமாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. எல்லாம் ஓகே மேடம், எதில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, குரு நின்ற இடத்தை கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவார். நான் பால் படுத்துவார்னா சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவாருன்ற அடிப்படையில் கொஞ்சம் 4ஆம் இடம் சார்ந்து கவனமாக இருக்கணும். அம்மாவோட உடல்நிலை கவனமாக இருக்கணும். இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பிரிவுகள் எட்டி பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி 4ஆம் இடம் சொந்த பந்தங்கள், அவர்களிடம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, குடும்பம் சார்ந்த விஷயம். அப்போ குடும்பத்தை விட்டு வேலைக்காக வெளியூருக்காக எங்கேயாவது போக வேண்டிய சினாரியோ வரும். குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய நலனுக்காக மட்டுமே அன்றி வேற ஒன்றுமே இல்லை. ஸோ நெகட்டிவாக எதுவுமே இல்லை. இந்த 4ஆம் இடம்ன்றது கொஞ்சம் படபடப்பு, டென்ஷன் கொடுக்கும். இந்த ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அது மார்பகத்தையும், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அது வயிறு சார்ந்த கர்ப்பப்பையை இண்டிகேட் பண்ணுது. ஸோ கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் பெண்கள் கவனமாகவும், ஆண்கள் கொஞ்சம் படபடப்பு, டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் விட்டுடுங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும்? ஏன்னா இந்த குரு இந்த இடத்துல உட்காந்து இந்த விஷயங்களை சின்ன சின்னதாக இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்றபடி எல்லாமே ஜெயிக்க போகிறீங்க. நினச்சது, நினைக்காதது, நினச்சிட்டு இருக்கிறது எல்லாம் வெற்றி. இதெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லையன்ற அளவுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வரப்போகுது. எதுங்க திடீர் அதிர்ஷ்டம்? நம்ம நினைக்காத நேரத்தில் வந்து சேர்றது தானங்க அதிர்ஷ்டம். உடனே 2 கோடி வரும், 3 கோடி வரும், அது இல்லைங்க. அது இல்லை அதிர்ஷ்டம் நிஜமாவே. அது வந்தாலுமே அதோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இல்லை, அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். இந்த தடவை மன நிம்மதியோடு, மன நிறைவோடு உங்களுக்கான வாழ்வியலை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம், 30 வருடங்களுக்கு அப்புறம், 12 வருடங்களுக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றியின் வாசல் படியில் தான் நிற்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரங்க இந்த தடவை மேக்சிமம் 4ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது, தென்குடி திட்டை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் நமஸ்காரம் பண்ணிட்டு வாசல் இருக்கக்கூடிய ராஜகுருவை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை போயிட்டு அங்கே போய் ராஜகுருவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா முருகன் இடம் அங்கே மயிலே இருக்க, அங்கே மயில் இல்லாத ஒரு முருகன் இருக்காரு, வேல் இல்லாத ஒரு முருகன் இருக்காருன்னா அது அவர் தான். அங்கே சேவல் கொடியே கிடையாது முருகனுக்கு. ஏன்னா அந்த குரு தான் ராஜகுருவாக இருந்து சூரசம்காரத்தை கூட்டிகிட்டு போனார். யாரை? முருகனை. அங்கே சூரசம்காரம் ஆனப்பானதான் அது வேலாகவும் மயிலாகவும் பிரிந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த இல்லாத அமைப்பு இருக்கக்கூடிய முருகன், அப்பேற்பட்ட பழமை வாய்ந்த கோவில். அதெல்லாம் 2வது விஷயம். இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு மட்டும் சீக்கிரம்? அந்த கோவிலில் மேலே கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய 2 கல், சந்திரகாந்த கல், சூரியகாந்த கல். ஒவ்வொரு 4 நிமிடத்திற்கும் ஒரு முறையும் அந்த சூரியகாந்த கல் இரவில் வந்து சந்திரனுடைய ஒளியை வாங்கி அங்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறது. சந்திரகாந்த கல் காலையில் சூரியனுடைய எனர்ஜியை வாங்கி அங்கே சொட்டு சொட்டா இன்றைக்கும் போனீங்கன்னா 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அங்கே சிவன் தலையில் அந்த கல் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மகத்துவம் பொருந்திய ஒரு இடத்திற்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த குரு பகவானை போய் நீங்கள் வாசக்கூடிய ராஜகுருவை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ராஜாவாக வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. முருகப்பெருமானுடைய அருளும் சேர்ந்திருக்கக்கூடிய கோவில். கண்டிப்பாக மேஷராசிக்காரங்கள் அந்த கோவிலில் போய் ஒரு தடவையாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மீச்சிட்டு வாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களை விட்டு தவிடுபடியாக்கும். ஓகே, மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை கொஞ்சம் ரெட் கலரும் எல்லோ கலரும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. கரெக்டாக இன்னும் சொல்லப்போனால் இந்த 9 அப்படின்ற நம்பரை நிறைய பயன்படுத்துங்க. 9 அப்படின்ற நம்பர் வந்து இந்த தடவை உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய இந்த 9 எண்கள், 9ஆம் எண்களோடு தொடர்பு கொள்வது, இந்த 9 நாள் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய முருகன் கோவிலோடு கனெக்ட் ஆகும். செவ்வாய் ஆளுமையோடு இருக்கக்கூடிய அமைப்பில் பிறக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ராசிநாதனுடைய தன்மையும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கான கோடீஸ்வர யோகத்தை வழங்க காத்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துள்ள மேஷராசிக்காரர்களுக்கு. அதெல்லாம் தாண்டியும் நான் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த இடத்துல பொழப்புக்காக வந்தேன், இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை விடியாதான் தவிக்கக்கூடிய என்னுடைய அத்துணை அயல்நாட்டு வாழ் தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் இந்த யாகத்தின் மூலமாக கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 48 நாளுக்குள்ள முருகன் நீங்கள் வேண்டியதை கொடுத்தே தீர்வார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகம் கரெக்டாக அந்த குரு பயிற்சிக்கு முதல் நாள் நடக்க போகுது. எப்படியோ குரு பயிற்சி ஆனது வந்து எல்லாருக்குமே வாழ்க்கை மாறதான் போகுது. மறக்காமல் யாகத்தில் கலந்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இல்லை நாங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஏதாவது நம்மளாம் சேர்ந்து செஞ்சாதான்ப்பா இந்த பூஜை, வந்து கலந்துக்கணும்னு பிரியப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வருகையை முன்பதிவு செய்யுங்க. அதை பொறுத்து தான் நான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரைக்கான ஒரு சொத்தாக இந்த 33 வகையான பொருட்களும் அந்த பஞ்சலோக முருகன் சிலையும் இருக்கும் என்பதில் கடுகளவு கூட ஐயம் இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து அதை பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் விழாவில் வந்து கலந்துக்கோங்க. நான் உங்களை விழாவில் சந்திக்கிறேன். இல்லை கடுகளவு கூட ஐயம் இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து அதை பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் விழாவில் வந்து கலந்துக்கோங்க. நான் உங்களை விழாவில் சந்திக்கிறேன்.